ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतरसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। शन्वतां स्वगतः कृष्णा पुण्यश्रवणकीर्तनः हृदयन्तस्थो हे अभद्राणि विदुनोति सुहृत्सताम्। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रता सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मद एक बंधो मद संगिन मद गुरु मन महादना मन निष्ठारका मद भाग्या मद आनंता नमोस्तुते। असाधु साधु तादाइन अतीनो चाता करा हा नामुंच कदाचिन्मां प्रेम न कृत कथायो स्फुरः। हरे कृष्णा 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 हरे 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 रामा राम राम हरे हरे। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, உங்களை மீண்டும் ஒரு முறை இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள்ல சாஸ்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான பல்வேறு வகையான சம்பாஷணைகள், அதாவது பேச்சுக்கள், ஒவ்வொருத்தரும் பல்வேறு வகையான பேச்சுக்கள் மூலமாக எந்த மாதிரி தத்துவங்கள் கருத்துக்கள்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சென்ற முறை ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு கொஞ்ச நாட்களாக நம்ம சைத்தன்ய சரிதாமிருதாவில் நடைபெற்ற சம்பாஷணைகளை பத்தி நம்ம கேட்டிருந்தோம். இப்ப பாகவதத்துல ஒரு 2-3 வாரங்களுக்கு நம்ம பாகவதம் ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்பவும் முக்கியமான ஒரு சில சம்பாஷணைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற சம்பாஷணை அப்படின்னா யமதூதுவர்களுக்கும் விஷ்ணு தூதுவர்களுக்கும் அவங்க 2 பேருக்கும் நடைபெறக்கூடிய ஒரு சம்பாஷணை. சோ இப்ப யமதூதுவர்கள் விஷ்ணு தூதுவர்கள் அப்படின்னா இது யாரை பற்றிய ஒரு லீலை? சொல்லுங்க பார்க்கலாம். அஜாமிலன். அஜாமிலன், வெரி குட். சோ இந்த யமதூதுவர்களும் விஷ்ணு தூதுவர்களும் அஜாமிலன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் மரணம் ஏற்படும் பொழுது இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? இவங்க 2 பேருடைய பேச்சுல நம்ம நிறைய தத்துவங்கள், கருத்துகள், நம்ம பாகவதமோ இல்லைன்னா பகவத்கீதையோ பல்வேறு வகையான விளக்கங்கள், ஒரு பக்தியில ஒருத்தர் முன்னுக்கு வரணும், பக்தியை எப்படி சுவையாக செய்ய வேண்டும், அதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன, பகவானினுடைய அந்த புனித நாமத்தை நம்ம உச்சரிக்கிறதால நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு சிறப்பு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த டிஸ்கஷன்ல, இந்த சம்பாஷணையில. இது 6வது ஸ்கந்தம். இந்த 6வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்துல 6வது ஸ்கந்தத்துல முதல் 3-4 அத்தியாயங்கள்ல குறிப்பாக இவங்க 2 பேரும் பேசுற மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இது எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சத் மகாராஜாவும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரீட்சத் மகாராஜா தனக்கு 7 நாட்களில் மரணம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து பிறவி பலன் மரணம் அடையும் பொழுது அப்படிங்கிற மாதிரி 2 விதமான கேள்விகளை கேட்டு இந்த பாகவதம் அப்படிங்கிறது துவங்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல்வேறு வகையான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். யார்கிட்ட? சுகதேவ கோஸ்வாமி கிட்ட. சோ இது ஒரு சின்ன ஒரு முன்னுரை மாதிரி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த யமதூதுவர்களும் விஷ்ணு தூதுவர்களுடைய சம்பாஷணைக்கு முன்னாடி என்ன அவர் கேட்கிறாரு, அந்த கேள்வி கேட்கத்தான் அவர் சுகதேவ கோஸ்வாமி இவங்க 2 பேரை பத்தியும் பேச போறாரு. சோ இந்த ஒரு அத்தியாயமானது, இந்த ஸ்கந்தத்துல, இந்த 6வது ஸ்கந்தத்துல இந்த அத்தியாயமானது எப்படி துவங்குது அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும், யாருக்கு? பரீட்சத் மகாராஜாவிற்கும் சுகதேவ கோஸ்வாமிக்கும் அந்த பேச்சு துவங்குறா போலத்தான் இந்த அத்தியாயம் அமைக்கப்பட்டிருக்கிறது.
அப்படி இருக்கும்போது பரீட்சத் மகாராஜா வந்து சுகதேவ கோஸ்வாமி பத்தி சொல்றாரு, நான் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு ஒண்ணு கேட்க போறாரு அவரு. அதனாலதான் வந்து இந்த அஜாமிலனை பற்றிய ஒரு கதையை சுகதேவ கோஸ்வாமி கூற இருக்கிறார். பரீட்சத் மகாராஜா வந்து அப்படி சொல்லும்பொழுது அவர் சொல்றார், நான் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். நிவர்த்தி மார்க்கம், அதாவது பிரம்மலோகத்தை எப்படி ஒருவன் அடைந்து அதிலிருந்து ஆன்மீக லோகத்துக்கு எப்படி ஒருத்தனால போக முடியும், நிவர்த்தி மார்க்கம், அதை பத்தி நான் கேட்டேன். எப்படி வந்து பிறப்பு இறப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, அதை பத்தி நீங்க எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி வந்து பிரவர்த்தி மார்க்கம் அப்படின்னா ஒரு இம்பயஸ் ஆக்டிவிட்டிஸ், பாவ காரியங்கள் செய்வதன் மூலமாக ஒருவனுக்கு நரக வாழ்க்கை அப்படிங்கிறது, அதை பத்தி நீங்க எனக்கு விளக்கமா கொடுத்திருந்தீங்க. அது தவிர பகவான் பரம்பொருள் பரமபுருஷர் எப்படி சிருஷ்டி செய்தார், இந்த பௌதீக உலகத்தை எல்லாம் சிருஷ்டி செய்தார், எப்படி பல்வேறு வகையான கோள்கள் மற்றும் தாவரங்கள், நட்சத்திரங்கள், பறவைகள், பல்வேறு வகையான நிலங்கள், காடுகள், வனங்கள், சாகர் அதாவது கடல்கள், இந்த மாதிரி பல்வேறு வகையான ஆறுகள், இவங்க எல்லாமே இதெல்லாம் எப்படி அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிருஷ்டியினுடைய ஒரு முக்கியத்துவத்தையும் நீங்க வந்து எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி எப்படி இந்த பிரபஞ்சம், அவரால் சிருஷ்டி செய்யப்பட்ட பிரபஞ்சமானது எப்படி பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கோள்களுக்கும் என்னென்ன முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த கேள்வியை அவர் கேட்பதினால்தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த சம்பாஷண யமதூதுவர்களும் விஷ்ணு தூதுவர்களும் அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க பேசக்கூடியதை நம்ம பார்க்க போறோம். சோ அப்படி இருக்கும்போது பரீட்சத் மகாராஜா கேட்ட அந்த கேள்வி என்ன, சுகதேவ கோஸ்வாமி கிட்ட வந்து, ஏன்னா டியூரிங் த டிஸ்கஷன் அவங்க 2 பேருமே, சுகதேவ கோஸ்வாமி அவரும் பேசும்போது நிறைய பல்வேறு வகையான கேள்விகளை எல்லாம் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார் அவர். அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு கேள்வி, இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கந்தத்துல வந்து பரீட்சத் மகாராஜா கேட்கிற அந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். 6வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். நான் ஸ்லோகத்தை படிக்கிறேன், கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்க படிக்கலாம். அதுநேக மகாபாஹா அதுநேக மகா நரகான் நரஹ யதைவ நரகான் நரஹ ந அனோக்ரயதானான் நேயாத் ந அனோக்ரயதானான் நேயாத் தன்மே வியாக்கியாயுதம் அர்ஹசி தன்மே வியாக்கியாயதம் அர்ஹசி அतो நேஹ மகாபாஹா யதைவ நரகான் நரஹ ந அனோகரயதானான் நேயாத் தன்மே வியாக்கியாயுதம் அர்ஹசி. யாராவது படிக்கணும்னா படிக்கலாம். நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு, இங்கிலீஷ்ல அனுப்பியிருக்கேன். அதுக்குதான் தமிழ் புக் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க, இருந்தா நீங்க படிக்கலாம். அதுநேஹ மகாபாகோ யதைவ நரகான் நரஹ நானோக்ர யாதானா நேயா தன்மே வியாக்கியாத்தும் அர்ஹசி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதுநேக மகாபாக யதைவ நரகான் நரக நானோ உக்ரயாதானான் நேயா தன்மே வியாக்கியாதும் அர்ஹசி. வேற யாராவது படிக்கிறீங்களா? பிரபு காண்டோ எத்தனாங்க காண்ட பிரபு? 6வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். 6வது ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 6வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண பிரபு. அதுநேக மகாபாக யதைவ நரகன் நார மனோக்ரா யதனான் நாயத் தன்மே வியாக்கதம் அர்ஹசி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா. அதுநேக மகாபாக யதைவ நரகான் நர நானோக்ரயாதானான் நேயா தன்மே வியாக்கியாதும் அர்ஹசி. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ.
ஹரே கிருஷ்ண. அதுலேகம் படிக்கிறீங்களா? படிங்க. வட்சலா மாதாஜி படிங்க. யார் படிக்க அது போறீங்க? நீல மகாபாகா யதைவ நரகா நரக ஞானே ஞானோக்ரயாதானான் நேயா தன்மே வியக்யாதும் அர்ஹசி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா Hare பிரபு. Krishna, Prabhuji. ஹரே ஹரே கிருஷ்ணா. Pranam. Shall I read? படிங்க. சிந்து மாதாஜியா ஓகே. படிங்க. Hare Krishna. Aduneha Mahabhaga Yataiva Naraka Naraha Nanograyatana Neyat Tanme Vyakyatum Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் படிக்கிறேன். படிங்க. யதுநேஹ மகாபாக யதைவ நரகான் நரஹ நானோக்ரயாத நான்யேயாத் தன்மே வியாக்கியாதுமர்ஹசி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சிந்து மாதாஜி என்ன மாதாஜி கை உயர்த்தி இருக்கீங்க? ஏதாவது சொல்லணுமா? ஓகே. அதுநேக மகாபாகா யதைவ நரகா நரக நானோகர யதானாம் நேயத் தன்மே வியாக்கியாயுதம் அர்ஹசி. சுகதேவ கோஸ்வாமியை அவர் ரொம்ப புகழ்ந்து ஆரம்பிக்கிறார். பேசும்போது பண்ணிட்டு அவர் சொல்றாரு, தயவு செய்து இந்த மனித குலத்தில் இருப்பவர்கள் எப்படி அவர்கள் நரக வாழ்க்கைக்கு செல்லாமல் அங்க உள்ள நிறைய பிரச்சனைங்க, இட்ஸ் லைக் எ பெயின், அங்க அந்த வலி, அந்த நரகத்தில் சென்று அந்த வலியை அனுபவிக்காமல் அதில் துன்பப்படாமல் அவர்களை எப்படி காப்பாற்றுவது, அதாவது நரகத்துக்கு போய் கஷ்டப்படாம இருக்கிறவங்களுக்கு அதாவது எதன் மூலமாக அவர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்கிற கேள்விதான் இந்த ஒரு கேள்வி. சோ இந்த கேள்வி கேட்டதின் மூலமாகத்தான் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாவிற்கு இந்த அஜாமிலனுடைய கதையை சொல்ல போகிறார். இந்த கேள்வி கேட்ட உடனே சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாவிற்கு நிறைய தத்துவங்கள்லாம் சொல்றாரு. அவரு நிறைய தத்துவங்கள் சொல்லும்போது அதுல நம்ம அந்த அந்த பர்டிகுலர் சாப்டர்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது அவங்க ரெண்டு பேருக்கும். நம்ம அதை செப்பரேட்டா ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். சுகதேவ கோஸ்வாமிக்கும் பரீட்சத் மகாராஜாவுக்கும் நடக்கிற சம்பாஷணைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய இன்னைக்கு பேச வேண்டிய விஷயத்துக்கு நம்ம வரலாம். சோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி ஆன்மீக சேவகம் ஒருவன் செய்வதின் மூலமாக, அந்த ஆன்மீக தொண்டு செய்வதின் மூலமாக எப்படி ஒருவன் காப்பாற்றப்படுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நரகத்தில் சென்று அந்த துன்பங்களை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒருவனை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் எல்லாமே பதில் சொல்லும் போது ஆன்மீக தொண்டை பத்தி அவர் நிறைய பேசிட்டு பல்வேறு வகையான தொண்டுகளை பத்தி சொல்றாரு. அவர் சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் அந்த மாதிரி சொல்லும் போது, சவணம் அதாவது பகவானுடைய புனித நாமத்தை ஜபிப்பதின் மூலமாக, பகவானுடைய பெயரை கூறுவதின் மூலமாக ஒருவன் எப்படி காப்பாற்றப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த அஜாமிலன் அப்படிங்கிறவனுடைய ஒரு கதையை பத்தி சொல்றாரு. இந்த அஜாமிலன் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா, கன்யாகுப்ஜா அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்த ஒரு பிராமணன். இந்த கன்யாகுப்ஜா அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த உத்தரப்பிரதேசத்துல கான்பூர் அப்படின்னு ஒரு ஊர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கான்பூர் பக்கத்துல கனௌஜ் அப்படின்னு ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு, இப்பவும் இருக்கு அந்த ஊர். சோ அங்கு பிறந்த ஒரு பிராமணன். பிராமணன் அப்படின்னா டிபிக்கல் பிராமணன். பிறந்த போது அவருக்கு அவ்வளவு ஒரு ஞானம், அவ்வளவு ஒரு அறிவு, அந்த பிராமண குணங்கள், பிராமண தன்மைகள் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. ரொம்ப நல்லா பாக்குறான், எல்லாமே செய்யறான், வீட்டுக்கு நல்ல கடமையாற்றுகிறான், அந்த பிராமணர்களுக்கான என்னெல்லாம் கடமைகள்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த யாகங்கள் செய்வதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காட்டுல இருந்து அந்த விறகெல்லாம் எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு விறகு எடுத்துட்டு வரும்பொழுது அவன் கண்ட ஒரு காட்சி, ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் சங்கமித்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்த்ததுல இருந்து அவனுக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. யாருக்கு? அந்த பிராமணன், அஜாமிலன் அப்படிங்கிற அந்த பிராமணனுக்கு ஏற்படுவதனுடைய விளைவாக அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த மங்கையையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. அவளுடைய அழகுல மயங்கிடுறான். அவன் பார்த்த அந்த காட்சி அவனுக்கு ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி அவளையே தன்னுடைய மனைவியாக, அதாவது திருமணமாகி இருந்தாலும், முதல் மனைவி அவ்வளவு அழகான ஒரு முதல் மனைவி இருந்தாலும் கூட அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ரெண்டாவதாக இந்த பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறான். ஒரு ஹவுஸ் மேய்டு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு வேலைக்கார பொம்பளாவோ அந்த வேலைக்கார பொம்பளைய திருமணம் செய்து கொண்டு அவளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிராமண கொள்கைகளில் இருந்து தவறி விழுந்து
பல்வேறு வகையான தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த 4 பிரின்சிபிள்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, 4 நியமங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 4 நியமங்கள்லாம் வந்து கடைபிடிக்க முடியாமல் மாமிசம்லாம் அவன் சாப்பிடல, திருட்டு தொழிலில் ஈடுபடுகிறான், அனைவரையும் ஏமாற்றுகிறான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2வது மனைவியை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு வந்து 10 குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 10 குழந்தைகள்ல வந்து அந்த கடைசி குழந்தையுடைய பெயர் வந்து நாராயணன். வயசான காலத்துல அந்த குழந்தை நாராயணன் அப்படிங்கிற அந்த பேரை வச்சு அந்த குழந்தை இருந்ததால இந்த தாயும் அவனும் அஜாமிலும் அந்த குழந்தை மேல ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு மரணம் ஏற்படும் பொழுது அவன் என்ன பண்றான், அந்த பயத்துல தன்னுடைய மகனை அழைக்கிறான், நாராயணா அப்படின்னு. அந்த பயத்துல யாரு அங்க பயம் வருது அப்படின்னா, யமதூதுவர்கள் வருகிறார்கள் அங்க. அவனுக்கு வந்து அந்த இறுதி காலம் நெருங்குகிறது. அந்த இறுதி காலத்துல வந்து அவனை அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமதூதுவர்கள் எல்லாம் வரும்பொழுது அவங்கள பார்த்த உடனே அப்படியே அவன் மூஞ்சில அவன் கண்ணுக்கு வந்து தெரியுது எல்லாமே. அவங்க 3 பேர் வராங்க, யமதூதர்கள் 3 பேர் வரும்பொழுது பார்க்கறதுக்கு வந்து அவ்வளவு பயங்கரமாக கருமையான முடி, உடல் எல்லாம் ரோமங்கள், அப்படியே சுருள் சுருளா முடி, அப்படியே பெருசா முடி இருக்கு, நல்ல அகண்ட கண்கள், கொடூரமான பற்கள். இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த உருவத்தை பார்த்து அந்த பயத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பகவானுடைய பெயர் நாராயணன், அதாவது அவன் அங்க அழைச்சது யாரு அப்படின்னா தன்னுடைய மகனை அழைக்கிறான். அந்த மகனை அழைக்கும் போது அவன் எப்படி அழைக்கிறான் என்றால், ஒரு அபராதம் கூட செய்யாத அளவிற்கு கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த நேம். அந்த பெயர், அந்த மகனுடைய பெயரை கூப்பிடணும், அவன் வந்து என்னை காப்பாத்த போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல, வேற எந்த விதமான எண்ணங்கள் நோக்கங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாம அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அபராதமற்ற அந்த பகவானினுடைய பெயரை அவன் என்ன பண்றான், அந்த பயத்துல கூப்பிடுறான். அங்க வந்து யாரு வந்திருக்கா, யமதூதுவர்கள் வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவன் செஞ்ச அவ்வளவு ஒரு கொடுமையான செயல்கள், அவன் புரிந்த அந்த பிராமணர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சுக்கிட்டு அவன் பண்ண சமுதாயத்துல அவன் செஞ்ச ஒரு மாதிரி பாவ செயல்கள், அதுக்காக அந்த மரணம் ஏற்படும் பொழுது அவனை அழைத்து செல்வதற்காக அங்க யார் வந்தாங்க அப்படின்னா அந்த யமதூதுவர்கள் வருகிறார்கள். அந்த யமதூதுவர்கள் வரும்போது இவன் நாராயணா அப்படின்னு சொல்லும் போது அங்க விஷ்ணு தூதுவர்களும் வருகிறார்கள். சோ அந்த யமதூதுவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த 3 பேர் வருகிறார்கள். யமதூதுவர்கள்னா இந்த 3 பேர் ஏன் வராங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். சபாஷ ஹஷ்தாம் ஸ்திரின் திருஷ்டுவா புருஷான் ஆதி தாருணான் வக்ரதுந்தான் ஊர்த்வரோம்னா ஆத்மானாம் நேத்தும் ஆகதான். இது வந்து முதல் ஸ்லோகம் 6.1.28. இதுவும் நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. 6வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 28, 29 2 ஸ்லோகம் இருக்கு. அதுல 28வது ஸ்லோகம் நம்ம படிக்கிறோம் இப்போ. சபாஷா ஹஷ்தம் ஸ்திரின் திருஷ்டுவா புருஷான் அதீதாருணான் வக்ரதுந்தான் ஊர்த்வரோம்னா ஆத்மானாம் நேத்தும் ஆகதான். யாராவது படிக்கணும்னா படிக்கலாம். सपासहस्तां स्त्रीं दृष्ट्वा पुरुषान् अधितारुणान् वक्रतुण्डान् उत्तरोम्ना आत्मानं नेतुम् आगतान्. हरे कृष्णा. सपासाहस्तां स्त्रीं दृष्ट्वा पुरुषान् अतितरुणान् वक्रतुण्डान् ऊर्ध्वरोम्ना आत्मानं नेतुम् आगतान्. हरे कृष्ण. हरे कृष्ण. सपाशान् हस्तांश्च स्त्रीं दृष्ट्वा पुरुषान् दारुणान् वक्रतुण्डान् ऊर्ध्वरोम्ना आत्मानं नेतुमागतान्. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण. सपासहस्तां स्त्रीं दृष्ट्वा पुरुषान् अतिदारुणान् वक्रतुण्डान् ऊर्ध्वरोम्ना आत्मानं नेतुमागतान्. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु जी. सपासहस्तां स्त्रीं दृष्ट्वा पुरुषान् अतिदारुणान् वक्रतुण्डान् ऊर्ध्वरोम्ना आत्मानं नेतुम् आगतान्. हरे कृष्ण. सपासहस्तां स्त्रीं दृष्ट्वा पुरुषान् अधितारुणान् वक्रतुण्डान् ऊर्ध्व
रोम्ना आत्मानां नेदुम् आहदान्. हरे कृष्ण. थैंक यू प्रभु जी. ஹரே கிருஷ்ணா. ச பாஷ ஹஸ்தாம் ஸ்திருன் திருஷ்டுவா, அதாவது பாசக்கயிறை வைத்திருக்கிறார்கள். பாசஹஸ்தான் அப்படின்னா அந்த கயிறு, நம்ம சொல்லுவோம்ல பாசக்கயிறு வச்சிருக்காரு யமதர்மா, யமதூதர்கள் பாசக்கயிறு வச்சிருக்காங்க, பாசக்கயிற்றுல கட்டி இழுத்துட்டு போவாங்கன்னு சொல்லுவோம்ல. அந்த 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 ஆத்மாவை, உடலை இழுத்துட்டு போலாங்க, ஆத்மாவை இழுத்து கொண்டு போவதற்காக அந்த பாசஹஸ்தான் கையில வந்து அந்த கயிறை வச்சிருக்காங்க கையில. த்ரின் திருஷ்டுவா புருஷா, 3 பேரை பார்க்கறான் அந்த இடத்துல. 3 பேரை பார்க்கும்பொழுது அந்த பயத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மகன் நாராயண ஆகவ்யம், நாராயணன்னு பேர் வச்சிருக்கிற அந்த குழந்தையை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? பிளவித்தேனா, கண்ணுல எல்லாம் அப்படியே தண்ணி, பயத்துல கண்ணுல இருந்து தண்ணி வந்துடுச்சு அவனுக்கு. அவனுடைய வாய் எப்படி, இது பேச்சு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படியே ஒரு உடைஞ்சு போன பேச்சு, ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, என்னை யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு. ஆக்குல்ய இந்திரியக, ஃபுல் ஆஃப் ஆங்ஸைட்டி, அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயம். இந்த மாதிரி 3 பேர் நிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பயத்துல அவன் வந்து கத்துறான், நாராயணா 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 அப்படின்னு. இங்க எதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அது நம்ம சாஸ்திரங்கள்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சப்போஸ் இந்த 3 பேர் அப்படிங்கிறது எப்பவுமே 3 பேர் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் கூட வரலாம், 2 பேர் கூட வரலாம். 3 பேர் எதற்காக வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள், மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னாலே நிறைய குற்றங்கள் செய்றோம் இல்லையா? உடலால் செய்யக்கூடிய குற்றங்கள், மனதால் செய்யக்கூடிய குற்றங்கள், வார்த்தைகளினால் செய்யக்கூடிய குற்றங்கள். இந்த 3 குற்றங்கள் பௌதீக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே செய்யறாங்க. நான் பக்தர்களை பத்தி பேசல, பொதுவாக பேசுறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு குற்றத்திற்கு ஏற்றாற் போல அந்த 3 யமதூதுவர்கள் இங்க வருகிறார்கள். வார்த்தையினால் குற்றம் என்றால், வார்த்தையாலேயே நிறைய பேர் துன்பப்பட வைப்பாங்க. அவங்க பேசுற பேச்சே அப்படியே ஊசி குத்துற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். அவங்க பேசி அவங்களை இன்சல்ட் பண்ணி அதனால அவங்களுடைய மனசை வருத்தப்பட வைக்கிறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், வார்த்தையினால். அதே மாதிரி உடலால் நம்ம செய்யறோம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிசிக்கலி மேன் ஹேண்ட்லிங் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உடலால நம்ம வந்து துன்பம் அடிக்கிறது. வீட்டுல வேலைக்கு ஆளை சேர்த்துட்டோம் அப்படின்னா பணம் இருக்கிற திமிர்ல அந்த வேலைக்கார பொண்ணையோ பையனையோ அடிக்கிறது. அதே மாதிரி எண்ணத்தால் வந்து எவ்வளவு வந்து அவங்கள பத்தி கெட்டதா நினைக்க முடியுமோ அந்த மாதிரி கெட்டதா நினைச்சுக்கிட்டு அந்த மனசுல இருக்கிறத மத்தவங்க கிட்ட கூட சொல்லுவாங்க. அவங்க ஒண்ணு வார்த்தையால திட்டுறது, அடுத்தது அவங்க இல்லாம இருக்கும் பொழுது அவங்கள பத்தி தவறான கருத்துகள், இவங்களுக்கு வந்து அவங்க மேல எப்படிப்பட்ட ஒரு ஆத்திரம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, இல்லைன்னா அவங்க பேசுறதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில நண்பர்களிடம் சொல்லுவது. இவன் இப்படிப்பட்டவன், அவ அப்படிப்பட்டவோ, இப்படி பண்ணணும், அவ செத்து போகணும், அவளுக்கு வந்து காய்ச்சல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க மனசுல இருக்கிறத எல்லாமே வெளிப்படுத்துவது. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அதை இவங்க என்ன திட்டுறாங்க, என்ன சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த ஆசை எல்லாம், அவங்க எண்ணத்தை எல்லாமே வேறு ஒருவர் மூலமாக அதை வெளிக்கொணர்வது. சோ இந்த மாதிரி இருக்கிறதால யமதூதுவர்கள் அஜாமிலனை அழைத்து போவதற்கு 3 பேர் அங்கு வருகிறார்கள். இங்க வந்து இவர் நாராயணா அப்படின்னு கூப்பிடுறாருல. சோ அந்த நாராயணா அப்படின்னு கூப்பிட்ட உடனே நாராயணா, 4 எழுத்துகள் நாராயணனுக்கு. அந்த 4 எழுத்துகள் கொண்ட ஹரிநாமம் நாராயணா. சோ அங்க 4 விஷ்ணு தூதுவர்கள் வருகிறார்கள். கைத்த பார்த்து பயந்த யமராஜன், அதாவது யமதூதுகளை பார்த்து பயத்துல நாராயணா அப்படின்னு கண்ணுல நீர் ஒழுக அந்த அஜாமிலன் கூப்பிடும் போது நாராயணா அப்படின்னு அவ்வளவு ஒரு அபராதம் இல்லாமல் அவன் கூப்பிடுவது, அங்கு உடனே விஷ்ணு தூதுவர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. சோ இப்ப இங்க யார் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, 3 யமதூதுவர்கள், 4 விஷ்ணு தூதுவர்கள். சோ இங்கதான் நம்ம இந்த சம்பாஷணையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அஜாமிலனுக்கு வந்து உயிர் போக போகுது. ஆனா இங்க நிக்கிறது மொத்தம் எவ்வளவு பேரு? 7 பேர் நிக்கிறாங்க. சோ யாரை கூட்டிட்டு போக போறாங்க, யாரு என்ன பேச போறாங்க, எதுக்காக இவங்க வந்தாங்க, யமதூதுகள் எதுக்கு வந்தாங்க,
விஷ்ணு தூதுவர்கள் எதுக்கு வந்தாங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவன் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கான். அந்த பாவம் பண்ணும்போது அவனுக்கு மரணம் ஏற்படுது. அப்படிங்கும்போது நிச்சயமாக அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜதே அந்தே கலேவரம் சொல்றார் இல்லையா பகவான். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவ்வளவு பாவங்கள் பண்ணிய அவனுக்கு அந்த குடும்பத்தின் மீதுதான் ஒரு பற்றுதல் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லுவோம், இப்படிப்பட்டவன் தான் அவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த இடத்துல இங்க 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அங்க என்ன நடக்க போகுது? இதுதான் அவர்களுக்கு உள்ளான ஒரு சம்பாஷணை. சோ இந்த சம்பாஷணை அப்படிங்கும்போது இந்த இடத்துலதான் ஆக்சுவலான ஒரு பேச்சு யமதூதுவர்களுக்கும் விஷ்ணு தூதுவர்களுக்கும் நடைபெற போகின்றது. 7 பேரும் வந்தாச்சு. அஜாமிலன் இருக்கான், பயத்துல பாத்துக்கிட்டு இருக்கான், அப்படியே அவனுக்கு தெரியல இங்க இவங்க நிக்கிறாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது யமதூதுவர்கள் முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம சம்பாஷணை நம்மளுடைய இன்னைக்கு இந்த வகுப்புக்கு இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ பிகினிங் இந்த சம்பாஷணைகள் யமதூதுவர்களுக்கும் விஷ்ணு தூதருக்குள்ள சம்பாஷணை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 32வது ஸ்லோகம். இது வந்து இதுவும் நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. ஊச்சூர் நிஷேதிதாஷ்தாம்ஷ்தே ஊச்சூர் நிஷேதிதாஷ்தாம்ஷ்தே வைவஸ்வத புரஹஷாரஹ வைவஸ்வத புரஹஷாரஹ கேயூயம் பிரதிஷேதாரோ கேயூயம் பிரதிஷேதாரோ தர்மராஜஸ்ய சாசனம் தர்மராஜஸ்ய சாசனம். படிக்கிறது படிக்கலாம் ராஜு. हरे कृष्ण प्रभुजी। ऊचूर्निषेदितास्तांस्ते वैवस्वत पुरःसराः केयूयं प्रदिशेतारो धर्मराज्यस्य शासनं। ऊचोर्निषेदिदास्तांस्ते वैवस्वत पुरःसराः केयूयं प्रतिषेतारो धर्मराजस्य शासनम्। हरे कृष्ण। ऊचु निषेदितास्तांस्ते वैवस्वतपुरासराः केयूयं प्रतिषेधारो धर्मराजस्य शासनम्। हरे कृष्ण। ஓகே, தேங்க்யூ. சோ இந்த யம தூதுவர்கள் இங்க வந்து ஆக்சுவலா அந்த விஷ்ணு தூதுவர்கள் வரும்போது அங்க ஒரு சின்ன ஒரு சிம்பல் மூலமா காட்டுறாங்க, நீ அஜாமிலனை தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சோ அதனுடைய தொடர்ச்சியாக இங்க வரும்போது யம தூதுவர்கள் இந்த ஸ்லோகம், அதாவது இது சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க, நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு. காரணம் இங்க வந்து ரொம்ப ஒரு மரியாதையாக யம தூதுவர்கள் விஷ்ணு தூதுவர்களை அழைக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா அது பின்னாடி ஸ்லோகத்துல வரப்போகுது, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு மரியாதை தரக்கூடிய விஷயம். அங்க யமதூதுவர்கள் விஷ்ணு தூதுகளை பார்த்த உடனேவே நீங்கெல்லாம் யாருங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையாக, நாங்க இங்க கடமைகள் செய்ய வந்திருக்கிறோம், இந்த கடமையை செய்ய வரும்போது எங்களை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? காரணம் நாங்கெல்லாம் வந்து யமராஜருடைய அரசாங்கத்திற்கு உட்பட்ட எல்லையில் தான் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். யமதூதுவருக்குன்னு ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்துல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாவம் செய்பவர்கள் வருவார்கள். சோ அந்த யமதூதுவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அஜாமிலனானவன் எங்களுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவன், அவன் செஞ்ச பாவங்கள்லாம் அவ்வளவு பாவங்கள் அவன் செஞ்சிருக்கான், அதனால உரிமையாக நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கோம், எங்களை நீங்கள் தடுக்கிறீர்கள், பண்ணக்கூடாது நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க யாரு அப்படின்னு கேட்கறது தான் ஆரம்ப சம்பாஷணை. இந்த 2 பேருக்கும் ஆரம்ப சம்பாஷணை. அப்புறமா தொடர்ந்து பேசுறாங்க. அவங்க தொடர்ந்து பேசும்போது நீங்க யாரு, நீங்கள் யாருக்கு தொண்டர்கள், எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எங்களை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, நீங்கெல்லாம் யாரு, தேவர்களா, இல்லைன்னா வேற சொர்க்கலோகத்துல இருந்து வந்திருக்கீங்களா, இல்லைன்னா தேவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தொண்டர்களா, இல்லைன்னா மிகச்சிறந்த பக்தர்களா, நீங்க யாரு? காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய அழகை பார்த்து யமதூதுவர்களுக்கு ஒரு ஆச்சரியம், அவ்வளவு பிரகாசமாக அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் இந்த 4 விஷ்ணு தூதுவர்களும்.
காரணம் என்ன அப்படின்னா, விஷ்ணு தூதுவர்கள் என்றால் வைகுண்ட லோகத்திலிருந்து வருகிறார்கள் இல்லையா, விஷ்ணுவுடைய லோகத்திலிருந்து வருகிறார்கள். அவங்களுக்கு வந்து அந்த பகவானினுடைய முழு அம்சமும் அந்த லோகத்தில் இருப்பவர்களுக்கு உண்டு. நம்ம சாஸ்திரங்கள் அதானே சொல்லுது. சோ அதனால அவ்வளவு பிரகாசமாக, அவ்வளவு ஜோதி, அப்படியே தேஜஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகு. அந்த அழகை பார்த்த உடனே இவங்க வந்து ஒரு மரியாதையை கொடுத்துட்டு, எதற்காக எங்களை நீங்க நிறுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுடைய அழகை வர்ணிக்கிறார்கள் யமதூதுவர்கள். அந்த விஷ்ணு தூதுவர்களுடைய ஒரு அழகையும் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வர்ணிக்கிறார்கள். சர்வே பத்மா பலா சாக்ஷஹ பீத கௌஷேயவாசஷஹ கிரீதீனா குண்டலீனோ லஷத் புஷ்கர மாலினஹ. சர்வே பத்மா பலா சாக்ஷஹ பீத கௌஷேயவாசஷஹ கிரீதீனா குண்டலீனோ லஷத் புஷ்கர மாலினஹ. அவங்கள பார்த்து சொல்றாங்க, உங்க கண்கள்லாம் பார்ப்பதற்கு ஒரு தாமரை இதழ்கள் போல அவ்வளவு அழகாக விரிந்த கண்கள். பகவானுடைய கண்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா, லோட்டஸ் ஃப்ளவர் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளவு விரிந்த கண்களாக இருக்கிறது. நீங்க வந்து மஞ்சள் நிற பட்டாடை அணிந்திருக்கிறீர்கள். நல்ல அருமையான நறுமணம் தரக்கூடிய மலர்களை நீங்கள் வந்து மாலையாக போட்டு கொண்டிருக்கீங்க, உங்க கழுத்துல போட்டிருக்கீங்க. உங்க கமண்டலம், உங்கள் குண்டலம் கீர்த்தினாக குண்டலினோ, உங்களுடைய குண்டலம், காதுகளில் உள்ள குண்டலம் வந்து பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்யமாக, அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்க கையில போட்டிருக்கிறது, காலில் போட்டிருக்கிற அந்த சிலம்பு, கையில போட்டிருக்கிற அந்த வளையல், சொல்லாம அந்த இது போடுவாங்க இல்லையா, ஆம்பளைங்க போடுவாங்கல்ல வளையல் மாதிரி போடுவாங்க இல்லையா, அதெல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. காதுல இருக்கிற குண்டலம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பார்க்கறதுக்கு. 4 கரங்கள் உடைய நீங்கள், அதாவது கையில வந்து சங்கு சக்கர கதா பத்மா சொல்றோம்ல, அது எல்லாமே வச்சிருக்காங்க. தாமரை மலர்களையும் வைத்துக்கொண்டு பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்குது நீங்க பார்க்கறதுக்கு. நீங்க வந்தீங்கன்னா அந்த இருள் நிறைந்த இடம் கூட பிரகாசம் அடையக்கூடிய அளவிற்கு உங்கள் உடலில் உள்ள ஜுவாலைகள், அந்த தேஜஸ் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட், ரொம்ப நாகரீகமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு. ஆனா அப்படி இருக்கிற நீங்க எதுக்கு எங்க வேலையை செய்ய விட மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களுமே இருக்கு, ஆனா எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா, அந்த கடமையை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அதுதான் எங்க எல்லாருக்குமே புரியல. இப்ப நம்ம கூட ஒரு சில ஃபாரினர்ஸை பார்த்தோம் அப்படின்னால, ஃபாரினர்ல ஒரு சில பேரை பார்த்தோம்னால அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்த உடனேவே நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் போல தோணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸ்டீரியர், வெளி தோற்றத்திற்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ தெரியாது நம்மளுக்கு. எக்ஸ்டீரியரை பார்த்தீங்கன்னால வெளிப்புற தோற்றம் வந்து ரொம்ப அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பார்க்கும்போது நம்மளை அறியாமலேயே ஒரு மரியாதை கொடுக்க தோணும். அந்த மாதிரி யமதூதர்களுக்கு வந்து விஷ்ணு தூதர்களை முதல் முறையாக பார்க்கிறார்கள். அதுல ஒரு பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம் அவர்களுக்கு. தே ஆர் சர்ப்ரைஸ், கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ், ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துலதான் அவங்க இவ்வளவு பேசுறாங்க. உங்களுடைய உடல் அமைப்பு, உங்களுடைய அலங்காரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்பவும் ஒரு வெல் பிஹேவ்டு பர்சன், ஜென்டில்மேன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மனிதர்களாக நீங்க தெரியுறீங்க. உங்களுக்கு வந்து நிறைய இந்த சொர்க்கலோகத்தினுடைய அந்த ஆற்றல், செலஸ்டியல் பவர் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி ஆற்றல்கள் எல்லாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு எங்களுடைய வேலையை நீங்க ஏன் தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த அஜாமிலன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. அவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கான் அவன். அவனுடைய வாழ்க்கை முழுக்க அவன் வந்து பாவங்கள் தான் அதிகமாக செஞ்சிருக்கான். அதனால எங்களுடைய கடமையை நீங்க செய்ய விடணும். இங்க வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த யமதூதுவர்களுக்கு அந்த நாராயண மந்திரத்தின் மகிமை அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், ஒரு வைஷ்ணவனாக இருப்பவனுக்கு மட்டும்தான் அந்த நாராயண மந்திரத்தினுடைய மகிமை தெரியும். அதுவும் இல்லாம இந்த யமதூதுவர்கள், இந்த விஷ்ணு தூதுவர்களை பற்றி பேசுவது எப்படி நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னா, வைகுந்த லோகத்து வாசிகள், வைகுந்த வாசிகள்லாம் பார்ப்பதற்கு அப்படியே
விஷ்ணுவை போலவே அவர்கள் ஒத்திருக்கிறார்கள். அவங்க வந்து அந்த சாருபிய முக்தி, நம்ம வந்து நிறைய முக்திகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த சாருபிய முக்தி அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து அந்த சாருபிய முக்திக்கு மேல ஆசைப்பட்டு அந்த முக்தி அவனுக்கு கிடைத்து விட்டால் அவன் எப்படி இருப்பான் என்றால், வைகுந்த லோகத்தில் பகவான் எப்படி இருக்கிறாரோ அதே போல 4 கரங்களோடு அந்த பகவானினுடைய முழு அம்சம். இன்னும் ஆச்சாரியர்கள்லாம் எழுதுறாங்க, அந்த மாதிரி அந்த வைகுந்த லோகத்துக்கு போயிட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து தெரியாதாம் இதுல வந்து யாரு பகவான் யாரு அவனுடைய தொண்டர்கள் அப்படின்னு. 2 பேருமே அசப்ல அதே மாதிரி இருக்கிற மாதிரியே தோன்றும் பார்ப்பதற்கு. அந்த மாதிரி இங்க பார்க்கும்போது இவர்களுடைய இந்த வர்ணனை, இந்த தூதுவர்கள் யம தூதுவர்களுடைய வர்ணனை, சோ அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாராயணன் பகவான் அப்படிங்கும்போது அந்த வைகுந்த லோகத்து வாசிகள் எப்படி இருப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து நித்திய முக்தர்கள். நித்திய முக்தர்கள் அப்படின்னா பௌதீக வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமான ஒரு முக்தியை அடைந்தவர்கள். இந்த பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு சேவகம் செய்பவர்கள். அவங்க வந்து பார்ப்பதற்கு நாராயணன் போலவோ அல்லது விஷ்ணு அந்த மாதிரி இருந்தாலும் கூட, அந்த கற்பனை செஞ்சு பார்த்தீங்க வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கூட அவர்கள் ஒருபோதும் பகவானுக்கு இணையாக மாட்டார்கள். அவங்க வந்து they cannot become supreme lord. அவங்களுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா, அவங்க எந்த லோகத்தில் இருந்தாலும் இந்த நித்திய முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா, எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்பவுமே பகவானுக்கு சேவகம் செய்பவர்கள் தான். சோ இந்த வைகுந்த லோகத்தினுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது போல பகவானுக்கு சேவகம் செய்து கொண்டு அந்த ஒரு பர்டிகுலர் முக்தியை விரும்புவர்கள். நம்மளுக்கு மத்த முக்தி எல்லாம் தெரியும், சாயுஜ்யம், சாருபியம், சாலோக்கியம், சாமிபியம், சாஷ்டி முக்தி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சாயுஜ்ய முக்தியில் அப்படி பார்க்கும்போது அவர்கள் வைகுந்த லோகத்தில் அந்த பகவானை போலவே அவர்கள் காட்சி அளிப்பார்கள், அதை போலவே இருப்பார்கள். சோ இந்த வர்ணனை இதெல்லாமே பேசி முடிச்சோன்னா இப்ப விஷ்ணு தூதுவர்கள் பேச போறாங்க. சோ சுகதேவ கோஸ்வாமி வந்து இது பரீட்சித் மகாராஜாவிற்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க 2 பேருடைய சம்பாஷணை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. சோ இந்த விஷ்ணு தூதுவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது சுகதேவ கோஸ்வாமி வந்து அவர் சொல்றாரு. அந்த யம தூதுவர்கள் இந்த மாதிரி அவங்களுடைய அலங்காரத்தை பார்த்துட்டு, விஷ்ணு தூதுவருடைய அலங்காரத்தை பார்த்துட்டு அவங்கள பார்க்கும்போது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவிற்கு சொல்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த டயலாக்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே, அந்த பேச்சையெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே விஷ்ணு தூதுவர்கள் சிரிக்கிறார்களாம். சிரிச்சிட்டு அவங்க இப்ப பேச ஆரம்பிக்க போறாங்க. எப்படி பேசுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பீரமான குரலில் அவர்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறத சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவிற்கு சொல்கிறார்கள். இதற்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்லோகத்திற்கு வந்து ஆச்சாரியர்கள் அவங்களுடைய அந்த பொருளுரை எழுதும்போது ரொம்ப அழகான ஒரு பொருளுரை அவர்கள் எழுதினார். அப்படியே விஷ்ணு தூதுவர்கள் அந்த பேச ஆரம்பித்து அந்த குரலினுடைய ஒரு கம்பீரத்தை கேட்டவுடன் யம தூதுவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு வந்து நீங்க ரொம்ப சாதுவாக மிருதுவாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம், ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல, ஒரு ஆண் மகனின் குரல் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆம்பளை பேசுற மாதிரி இருக்கு போவோம் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா, ரொம்ப உயரமா, வெல் பில்ட் பர்சனாலிட்டி எல்லாம் இருப்பாங்க. ஆனா பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே மென்மையாக வரும் பேச்சு. ஆனா இவங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு பொலைட்டு, அவ்வளவு தேஜஸ், அவ்வளவு ட்ரெஸ் அலங்காரம் எல்லாம் போட்டுட்டு அவங்க பேசும்போது அப்படியே மென்மையாக பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த யமதூதுவர்களுக்கு அப்படியே அந்த குரலை கேட்ட உடனே, காரணம் எதுக்காக இந்த ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி இங்க எழுதுறாங்க அப்படின்னா, பின்னாடி அவங்க பேச போற விஷயங்களை எல்லாமே கேட்டு இந்த யமதூதுவர்கள் அந்த இடத்தை விட்டு போக போறாங்க. அஜாமிலனை எடுக்காம அந்த இடத்தை விட்டு போக போறாங்க. சோ அதுக்காக அந்த குரலில் உள்ள கம்பீரத்தை பார்த்து ஒரு மரியாதை அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க ஏற்படுது. சோ அதை சொல்வதற்காகத்தான் ஆச்சாரியர்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு புரிதல் நமக்கு எடுத்துட்டு வராங்க. பேசுறதை கேட்டு எதிராளி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரொம்ப அதிகமா பேசவே மாட்டான். எல்லாத்துக்கும் எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார்ன்னு சொல்லிட்டு போயிடுவான் அந்த இடத்த விட்டு. ஆர்கியூமெண்டே பண்ண மாட்டாங்க அவங்க. சோ அந்த மாதிரி இங்க யமதூதுவர்கள் இவங்களுடைய குரலை கேட்ட உடனே, அந்த கம்பீரத்தை கேட்ட உடனேயே
அந்த ஒரு ஆச்சரியத்தில், ஒரு மரியாதையில் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கும்போது அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம யமராஜா சொல்லித்தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல விஷ்ணு தூதர்கள் சிரித்து கொண்டே அவங்க என்ன பத்தி கேட்கறாங்க, நீங்க பேசுறது என்ன இருக்கு, முட்டாள்தனமாக இருக்கிறது. அவங்க பேசக்கூடிய பேச்சு அதாவது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, விஷ்ணு தூதர்கள் யம தூதர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க பேசுற பேச்சு முட்டாள்தனமாக இருக்கிறது. நீங்கெல்லாம் யமராஜாவுடைய தொண்டர்கள்னு சொல்றீங்க, அவருக்கு சேவகம் செய்யக்கூடியன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தர்மத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரொம்ப ஒரு கிண்டலா பேசுவாங்க இல்லையா, கிண்டலா இந்த கேள்வி கேட்கிறாங்க. நீ வந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? யமராஜா அப்படின்னா தர்மராஜா, அவருடைய பெயரே தர்மத்திற்கு அதிபதி. அந்த தர்மராஜா கிட்ட வேலை செய்யற உனக்கு தர்மத்தை பத்தி தெரியல, நீ இங்க அஜாமிலனை எடுக்கிறதுக்கு வந்திருக்கியே அப்படின்னு ஒரு நக்கலான ஒரு கேள்வி அந்த விஷ்ணு தூதர்கள் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க. எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லோகம், ஸ்ரீ 38வது ஸ்லோகம். ஸ்ரீ விஷ்ணு தூத உச்சுஹு யூயம் வை தர்மராஜஸ்ய யதி நிர்தேசகாரிணஹ ப்ரூத தர்மஸ்ய நஷ்டத்வம் யஸ்சாத் தர்மஸ்ய லக்ஷணம். ஸ்ரீ விஷ்ணு தூத உச்சுஹு யூயம் வை தர்மராஜஸ்ய யதி நிர்தேசகாரிணஹ ப்ரூத தர்மஸ்ய நஷ்டத்வம் யஸ்சாதர்மஸ்ய லக்ஷணம். யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கலாம். ஓகே. ஸ்ரீ விஷ்ணுதூதா ஊச்சுஹு யூயம் வை தர்மராஜஸ்ய யதி நிர்தேசகாரிணக ப்ரூத தர்மஸ்ய நஸ்தத்வம் யச்சா தர்மஸ்ய லக்ஷணம். हरे कृष्ण प्रभु। श्री विष्णु दूत ऊषु यूयं वै धर्मराजस्य यदि निर्देशकारिणः ब्रूत धर्मस्य नस्तत्वं यत् साधर्मस्य लक्षणम्। हरे कृष्ण। எஸ், श्री विष्णुदूत ऊचु यं वै धर्मराजस्य यदि निर्देशकारिणः भूतधर्मस्य नस्तत्वं यच्छाधर्मस्य लक्षणम्। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணன். சோ விஷ்ணு தூத்து அப்படிங்கும்போது பகவான் விஷ்ணுவினால் பிளஸ்டு சோல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பகவான் விஷ்ணுவினால் நமஸ்கரிக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட தூதுவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தர்மராஜஸ்ய, தர்மம் அதாவது இந்த ஆன்மீக கொள்கைகள் அனைத்தையுமே தெரிந்த அந்த தர்ம ராஜ்யத்திலிருந்து, அவருடைய ராஜாங்கத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிற அந்த அறிகுறி, லட்சணம், அதர்மஸ்ய லட்சணம், பாவ செயல்கள் எது, புண்ணிய செயல்கள் எது, அதனுடைய அடையாளங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. பார்த்துட்டு அவங்களை கேட்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி அப்படின்னு. சோ ஆச்சாரியர்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு அவங்க எப்படி ஒரு விளக்கம் தருகிறார்கள் என்றால், ஒரு உண்மையான தொண்டன், யாருக்கு தொண்டனாக இருந்தாலும் சரி, ஒரு மாஸ்டருக்கு தொண்டனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீக ஆச்சாரியருக்கு தொண்டனாக இருந்தாலும் சரி, அந்த தொண்டன் என்பவன் தன்னுடைய தலைவன் கொடுக்கக்கூடிய உத்தரவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்றால், அவனுக்கு அந்த தலைவனுடைய கொள்கைகள் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். யமராஜா அந்த தர்மத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார். அவர் ஒரு சில கொள்கைகள்லாம் வச்சிருக்காரு அப்படின்னா அதை முழுமையாக ஒருவன் தெரிந்திருக்க வேண்டும். நீ மேலோட்டமா நீ பாக்குற, ஓகே பாவம் பண்ணினவன் வந்துடுறான் அப்படின்னு, ஆனால் அந்த நேரத்துக்கு முன்னாடி, அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி அஜாமில நாராயணா அப்படின்னு அழைக்கும் போது, அந்த நாராயணனுடைய பெயரினால் அந்த கொள்கைகளில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத ஒரு உண்மையான தொண்டன், ஒரு ஆன்மீக ஆச்சாரியர் சொல்றாரு அப்படிங்கும்போது நம்ம பிளைண்டா மேலோட்டமாக அதை பார்க்க கூடாது. அது முழுக்க நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
முழுக்க நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அவருக்கு சேவகம் செய்வதின் மூலமாக, நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்பதின் மூலமாக முழுமையாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பகவத்கீதையில கூட நம்ம பாக்குறோம் இல்லையா, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா. எப்படி ஒரு ஆன்மீக ஆச்சாரியரை அணுகி அவரிடமிருந்து அந்த ஆன்மீக கல்வியை, ஆன்மீக அறிவை பெற வேண்டும் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அந்த உண்மையை அறிந்தவர்கள். அது போல இங்கு யமராஜா எல்லாமே தெரிஞ்சவர். இந்த யமதூதுவர்கள் வந்து பாவம் பண்ணுனா போய் அவங்களை பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் கொள்கையை மாத்திரம்தான் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்களே தவிர, முழுமையாக இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு இருந்தவன் கூட பகவானை நினைத்து கூப்பிட்டால், அந்த பகவத்கீதையில பகவான் சொல்றார் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய பெயரை எவன் நினைக்கிறானோ அப்பன்னா அவங்களுக்கு அந்த முழுமையான வேத அறிவு அவர்களுக்கு அங்கு கிடையாது. அந்த யமதூதுவர்களுக்கு அந்த வேதத்தில் பகவான் கூறிய அறிவு முழுவதும் கிடையாது. ஆனால் அந்த யமதூதுவர்களின் தலைவனான யமராஜனுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அது சரியான விஷயத்துல சரியான புரிதல் அவர்களுக்கு இல்லாததினால் அவங்க என்ன பண்றாங்க, அஜாமிலனை பிடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. சோ அதுதான் பிரபுபாதர் வந்து பொருளுரை எழுதும் போது, ஒரு உண்மையான தர்மம் அப்படின்னா சமயம் அப்படிங்கிறது வேற, தர்மம் அப்படிங்கிறது வேற இல்லையா. சமயம் அப்படின்னா ஒரு ரிலிஜன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிலிஜனுக்கு ஒரு சில கொள்கைகளை வச்சிருப்பாங்க. சோ அந்த பர்டிகுலர் ரிலிஜனுக்கு அவங்க வச்சிருக்கிற கொள்கைகள் தான் தர்மம். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டி, முஸ்லிம்ஸ், ஜெயின்ஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு தர்மத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். நீங்க இஸ்லாம்காரங்களை போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறுபிறவி அப்படிங்கறத பத்தியே அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. மறுபிறவியை பத்தியே அவங்க பேச மாட்டாங்க. அதுல நம்பிக்கை கிடையாது. அவங்களுடைய தர்மம் அதுதான். அதுக்குதான் பிரபுபாதர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, உண்மையான ஒரு தர்மம் என்றால், உண்மையான சமயத்தின் கொள்கை என்றால், பகவான் என்ன சொல்றாரோ, பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அவரிடம் முழுமையாக சரண் அடைபவர்கள் தான். அந்த மாதிரி சரணடைபவர்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் கூட பகவானிடம் முழுமையாக சரணடைவதனால் அவர்கள் பாவத்திலிருந்து விலக்கப்படுகிறார்கள். சோ இதுதான் உண்மையான ஒரு சமயத்தினுடைய ஒரு தத்துவம். இத வந்து ஒரு சில பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதுவும் பகவத்கீதையில அவர் சொல்றாரு இல்லையா, நமாம் துஷ்கிருத்தினோ மூதா பிரபத்தியந்தே நராதமகா. 4 வகையான மக்கள் என்னிடம் வந்து சரணடைய மாட்டார்கள், பகவானிடம் சரணடைய மாட்டார்கள் சொல்றாருல பகவான். மோசமான முட்டாள்கள், முட்டாளையே அடிமட்டமான முட்டாள். அதே மாதிரி மனித குலத்திலேயே ரொம்பவும் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள். தாழ்ந்த நிலை அப்படின்னா கம்ப்ளீட்லி இர்ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். அவங்க ஃபாலோ பண்றது எல்லாமே வந்து சமய கோட்பாட்டிற்கு அப்பாற்பட்ட செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க. அதே மாதிரி மாயையினால, அந்த மாயை அப்படிங்கிற அந்த கவர்ச்சியால தங்களுடைய அறிவை இழந்தவர்கள். அதே மாதிரி அசுர நாத்திக குணமுடையவர்கள். இந்த மாதிரி 4 வகையான மக்கள் என்னிடம் சரணடைய மாட்டார்கள் அப்படின்னு பகவான் சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்க வந்து அஜாமிலன் அப்படி கிடையாது. பகவான் சொன்ன மாதிரியே, பகவத்கீதையில சொன்ன மாதிரியே, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவ கலேவரம், அந்த கடைசி நேரத்துல வந்து அவர் நாராயணா அப்படின்னு கூப்பிட்டுறாரு. சோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு கொள்கை, இந்த ஒரு தர்மம், பகவான் சொன்ன தர்மம். காரணம் என்ன அப்படின்னா, பகவான் சொல்லிட்டார் அப்படின்னா அதுதான் தர்மம். அர்ஜுனன் வந்து போர் புரிய மறுக்கிறான். அதுக்கு வந்து அவனுக்குன்னு ஒரு தர்மம் இருந்தது. இல்ல எல்லாருமே விதவி ஆயிடுவாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் அவங்களை எப்படி சாகடிக்கிறது, வர்ணசங்கரா ஏற்பட்டு விடும் சமுதாயத்தில், எல்லாரும் மரணம் அடைந்து விட்டால் சமுதாயம் சீர்குலைந்து விடும், எனக்கு இதனால என்ன இன்பம் கிடைக்க போகுது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டீச்சர்ஸ், நான் எல்லாரையுமே சாகடிக்க போறேன் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லி அவனுடைய தர்மத்தை பற்றி அங்கு பேசுகிறான். அதன் பிறகு பகவானுக்கு வந்து தர்மம் என்றால் என்ன, அந்த தர்மம் அப்படிங்கிற அர்த்தம் வந்து அவனுக்கு புரிய வைக்கும் பொழுது அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். யுதிஷ்ட மகாராஜாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யுதிஷ்ட மகாராஜாவுடைய தர்மம் என்னவாக இருந்தது, நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நான் உண்மையை பேசுறதுதான் தர்மம். அப்படி நம்ம எல்லாருமே யுதிஷ்ட மகாராஜா ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப கிரேட்டு, வல்லவர், நல்லவர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா பகவானினுடைய கட்டளையை அவர் ஏற்க மறுக்கிறார். ஒரே ஒரு பொய் சொல்லிடுறா, அஸ்வத்தாமா செத்து போயிட்டான்னு சொல்லிடுறா, அப்பத்தாண்டா துரோணாச்சாரியாருக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னும் போது, அதை நான் எப்படி சொல்லுவேன், என்னுடைய பேர் வந்து நான் பொய்யே சொல்லாதவன்னு பேரு, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு.
அதன் பிறகு பகவான் ஒரு சின்ன திருவிளையாடல் மாதிரி ஒண்ணு செஞ்சு ஒரு லீலையை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு யானையை கொன்று அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹா, அஸ்வத்தாமா அப்படிங்கிற ஒரு யானை இறந்து விட்டது அப்படின்னு. சோ அந்த தர்மமான யுதிஷ்டருடைய தர்மம் என்ன அப்படின்னா பொய் கூறாமல் இருப்பது. அது கடைசி வரைக்கும் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு அவர். ஆனால் இங்கு தர்மம், நீ என்ன சொல்லு, என்ன நினைச்சுக்கிட்டு நீ பண்ணு, கடைசி நேரத்துல பிராணனை விட்டினா நான் உன்னை காப்பாத்துறேன், எவ்வளவு பெரிய பாவம் பண்ணாலும் அப்படின்னு பகவான் சொன்னது தர்மம். இங்க சர்வ தர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் பிரஜக. சோ அந்த மாதிரி இங்க முழுமையாக எந்த விதமான அபராதமும் இன்றி அவன் பகவானினுடைய பெயர் நாராயணனுடைய பெயரை அவன் கூறுகிறான். சோ அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. இதுதான் கொள்கை, இதுதான் அந்த சாஸ்திரத்தினுடைய உண்மையான ஒரு விளக்கம். ஆனால் இந்த யமதூதுவர்களுக்கு அது புரியவில்லை. புரியாம தான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்துடுறாங்க. சோ அதற்காகத்தான் இந்த விஷ்ணு தூதுவர்கள் அந்த யமதூதுவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கெல்லாம் எப்படிரா தர்மராஜா கிட்ட வேலை செய்யறீங்க? உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு கூட தெரியல. இவன் பாவம் பண்ணியிருந்தாலும் கூட இவன் நாராயணனுடைய பெயரை அழைத்து வந்தான். சோ அதனால இவனுடைய உரிமை எங்களிடம்தான் இருக்கிறது, உங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எள்ளி நகையாடக்கூடிய விதத்தில் இந்த விஷ்ணு தூதுவர்கள் யமதூதுவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள். சோ இந்த கேள்விக்கு யமதூதுவர்கள் என்ன பதில் கூற போகிறார்கள் அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். என்ன பண்ண முடியும், இன்னைக்கு டைம் இல்லை நம்மளுக்கு. சோ இதை நம்ம பார்க்க போறோம். சோ இந்த அஜாமிலன் கதையிலிருந்து பார்க்கறதுக்கு ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா இந்த யமதூதுவர்களும் விஷ்ணு தூதுவர்களும் எந்த அளவிற்கு அந்த தர்மம் முக்கியத்துவம் வாய்ந்தது, தர்மம் என்றால் என்ன, அது எந்த நிலையில் அந்த தர்மத்திற்கு ஒரு வலிமை கிடைக்கிறது. நம்ம மனசுல நிறைய சந்தேகங்கள்லாம் வரலாம். கடைசி வரைக்கும் அவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு முக்தி கிடைக்குது, அவனுக்கு கடைசி நேரத்துல கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒரு சந்தேகங்கள்லாம் வரலாம். சோ இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களுக்கு பின்னாடி விளக்கம் வரப்போகுது. இந்த யமதூதுவர்கள் பேசுற பேச்சு, அவங்க கேட்கிற கேள்வி, அதற்கு நாராயண தூதுவர்கள் விஷ்ணு தூதுவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய பதில், இதன் மூலமாக இந்த சம்பாஷணை மூலமாக மிக உயர்ந்த தத்துவம், பகவானினுடைய அந்த புனித நாமத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு மதிப்பு இருக்கிறது, பொக்கிஷமாக அந்த பெயர் எப்படி ஒருவனை காப்பாற்றும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மற்றது கேட்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது பாயிண்ட் நீங்க ஷேர் பண்ணோம் அப்படின்னா we will wait for a minute.